கழுகு எடுத்துட்டு வந்து தன்னுடைய வாயில வந்து அந்த காட்டுத்தீயை வந்து தன்னால உண்ட முயற்சிக்கு வந்து அணைக்குது. அதுவும் ஒரு 10 வாட்டி 20 வாட்டி ஒரு 100 வாட்டிக்கு மேல போய் அந்த குட்டையில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த காட்டுத்தீ மேல போடுது. சும்மா ஒரு சொட்டு தான் விழும். அது தெரியாது இல்ல, இந்த தண்ணியில போட்டா இவ்வளவு பெரிய தீ காட்டுத்தீ அணைன்றது தெரியாது. இருந்தாலும் தன்னுடைய எண்ணம் இருக்கு. இருந்தாலும் அந்த கழுகு வந்து முழு முயற்சியில அந்த காட்டுத்தீயை வந்து அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கு. இந்த கழுக இந்த அளவுக்கு உழைக்கிறத பார்த்த இயற்கை, கடவுள் இயற்கை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அப்படியே வானம் ஃபுல்லா இருண்டு போய் இந்த கழுகு இவ்வளவு முயற்சி பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த இயற்கை அந்த மழையா பொழிஞ்சு அந்த காட்டுல இருக்கிற அந்த தீயெல்லாம் அணைச்சி அந்த காட்டை மறுபடியும் மீட்டு அந்த உயிரினங்கள் வாழ்றதுக்காக அந்த கழுகு ஏற்பாடு பண்ணி கொடுத்துச்சுன்னு அந்த உயிரினங்கள் எல்லாம் அந்த கழுகை போய் வணங்குச்சு. ஸோ அப்போ அது என்னன்னா, நம்ம முயற்சி பண்ணா நம்ம கூட இயற்கையும் ஒத்துழைக்கும்.